டிஃபரண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் எ ஃபேமிலி. ஒரு குடும்பத்தை சார்ந்த பல்வேறு அமைப்புகள், படைப்பரிவாரங்கள், ஒரு படைப்பரிவாரங்களை கொண்டு வா என்று சொல்வார். ஒரு குடும்பத்தை சார்ந்த அமைப்புகள் என்று பொருள். RSS என்கிற அமைப்பில் இருந்துதான் விஸ்வ இந்து பரிஷத் உருவானது. RSS என்கிற அமைப்பில் இருந்துதான் ABVP என்கிற மாணவர் அமைப்பு உருவானது. RSS என்கிற அமைப்பின் ஒரு குடும்ப அமைப்பு தான் BMS என்கிற அமைப்பு, பாரத் மஸ்தூர் சபா அல்லது சங், தொழிலாளர் சங்கம். RSS என்கிற அமைப்பில் இருந்து புதிய புதிய அமைப்புகள் தோன்றின. அதிலே ஒன்றுதான் பஜ்ரங் தள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான அமைப்புகள் உருவாகின. அப்படிப்பட்ட வரிசையில் ஒன்றுதான் சனாதன் சன்ஸ்தா என்கிற அமைப்பு. RSS அமைப்பிலும் யோகா பயிற்சி மட்டுமல்ல, ஆயுத பயிற்சியும் உண்டு. அப்படிப்பட்ட ஆயுத பயிற்சி எடுக்கக்கூடிய அமைப்புகளில் ஒன்றுதான் சனாதன் சன்ஸ்தா. அவர்கள் வெடிமருந்துகளை பயன்படுத்துகிறார்கள், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். அவர்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துகிறார்கள், நவீன ரக துப்பாக்கிகளை பயன்படுத்துகிறார்கள். அதற்கு ஒரு சான்றுதான் இந்த 4 பேர் சுட்டுக் கொன்ற சம்பவங்கள். இந்த 4 பேரையும் சுட்டுக் கொண்டது ஒரு அமைப்பு தான். இந்த 4 பேரையும் சுட்டுக் கொள்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய துப்பாக்கி ஒரே துப்பாக்கி தான். அண்மையிலே புலனாய்வு விசாரணையில் அது தெரிய வந்திருக்கிறது.